Hi dears, welcome back to our channel Safa Creations. இந்த வீடியோல ஒரு plain fabricல kurtikana necklines and chest partல ஒரு motif design simple and easyயான stitches யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போதான் நீங்க first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிட்டு அதுக்கு மேல தெரியுற ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. நான் இதில் காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மாதிரி போட் நெக் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங்காக. இப்போது இந்த செஸ்ட் பார்ட்டில் இருக்க டிசைன் எப்படி வரைஞ்சிருக்கேங்கிறத காமிக்கிறேன். நெக்கோட அளவிலேருந்து கீழே ஒரு 2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் வந்துட்டு நெக் லைனோட சென்டரில் இருக்கணும். அந்த இடத்துல பேங்கிள் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த சர்க்கிளுக்கு மேலே ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதுக்கு வெளியில் நம்ம வரைஞ்சிருக்க சர்க்கிளுக்கு அவுட்டரில் இன்னொரு பெரிய சர்க்கிள் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. நம்ம வரைஞ்சிருக்க டிசைனோட பாட்டம் போர்ஷனில் ரிங் யூஸ் பண்ணி ஸ்மால் சைஸில் இது மாதிரி 3 ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சிருக்க ஸ்மால் சைஸ் சர்க்கிளில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு ஆரஞ்சு கலரில் காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீடில் த்ரெட் எடுத்துகிட்டு அதோட எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. நம்ம வரைஞ்சிருக்க சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை 5 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிற மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக 5 லைன்ஸ் போட்டுட்டு அதோட சென்டரில் நீடில் அடியில் குத்தி மேலே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவுட்டர் லைனில் நீடில் பாஸ் பண்ணி அடுத்த லைன் இருக்க இடத்துக்கு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது திரும்பவும் சென்டரில் நீடில் பாஸ் பண்ணி வெளியில் இருக்க அடுத்த லைனோட எண்டிங்கில் நீடில் வெளியில் எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம 5 லைன்ஸுமே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சோட நேம் ஸ்பைடர் வெப். இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சுக்கான பேஸ் வந்துட்டு நம்ம கிடச்சிரும். சென்டரில் நீடில் அடியிலேருந்து மேல் பக்கம் எடுத்துக்கோங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்க லூப் கடியில் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். அடுத்த லூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவதாக இருக்க லூப்புக்குள்ளே திரும்பவும் இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லூப்பில் இன்சர்ட் பண்ணணும். அடுத்த லூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்க லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்படியே ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி லூப்பில் இன்சர்ட் பண்ணும்போது நீடில் பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு கிளாத்தில் போயிட்டு நீடில் டச் ஆகி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி குர்த்தி ஆர் ப்ளவுஸோட டிசைனிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்க டிசைனிங் வீடியோஸ்லாம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி மிஸ் பண்ண வீடியோஸை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ரோஸோட பெட்டல்ஸ் வந்துட்டு லேயராக இருக்க மாதிரி நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். பாதி லூப் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட 5 ஸ்ட்ரைட் லைன்ஸும் சுத்தமாக வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு கவர் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே இருக்கணும். இந்த ஃப்ளார் இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எண்டிங்கில் நீடில் கார்னரில் குத்தி அடியில் எடுத்துகிட்டு போய் நாட் போட்டுருங்க. பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இதே ஸ்டிச்சில் 2 ரோசஸ் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி 3 ஃப்ளவர்ஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு லீஃப் போடணும் இல்லையா, அதுக்கு க்ரீன் கலரில் 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டை நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ லீஃப் போர்ஷனுக்கு லேசி டேசி ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். இந்த ரோஸ்க்கு பக்கத்தில் நீடில் குத்தி மேலே எடுத்துக்கோங்க. அதை ஒட்டியே ஒரு சின்னதாக இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்துட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் நீடில் கடியில் போட்டு இழுத்திங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் கிடைக்கும். இப்போ இந்த செயினுக்கு வெளியில் நீடில் குத்தி அடியில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஒரு ஸ்டிச் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஃப்ளவரோட ஒரு சைடில் 3 லீஃப் இருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த குர்த்தியில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்டிச்சஸுமே ஆல்ரெடி டீட்டெயில்டான பிகினர்ஸ் டுட்டோரியல் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடில் இருக்க லீஃப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் சேம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 3 ஃப்ளவர்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது மீதி இருக்க இடம் முழுக்க நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு நான் சென்டரில் இருக்க ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ஆரஞ்சு கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டை நெடில் எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்.
நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க. த்ரெட்டு நீடில் ஒரு தடவை சுற்றிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்த ஒட்டி நீடில் குத்தி அடியில் எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போது ஒரு நாட் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. இப்போ ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம 2 ரோசஸ்க்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த டார்க் பிங்க் கலரில் த்ரெட் எடுத்துகிட்டு அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு வாங்க. இந்த டைம் நாட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக போடலாம். அதனால் நெடில் அடியிலேருந்து எடுத்துகிட்டு த்ரெட்டை நெடில் 2 டைம் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி இடையில இருக்க கேப் எல்லாத்துலேயும் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். டார்க் பிங்க் கலரில் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதோட லுக் இப்படி தான் இருக்கும். இப்போ மீதி இருக்க ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு மைல்டான ஒரு லைட் பிங்க் கலரில் த்ரெட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த இடையில இருக்க கொஞ்சம் ஸ்பேஸையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் முழுக்க நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த 3 ஃப்ளவர்ஸையும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க, நம்பர் 2 சைஸில். அப்புறம் நார்மல் ஸ்விங் நீடில் த்ரெட்டில் வந்துட்டு டபுளாக எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஃப்ளவருக்கு நடுவுலையும் அந்த லீஃபோட எண்டிங்லேயும் இந்த கோல்டன் பீட்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் இந்த லீஃப் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போடும்போதே நம்ம வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் ஆட் பண்ணியும் ஸ்டிச் பண்ண முடியும். நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் நீடில் யூஸ் பண்ணனால இந்த பீட்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளே போகாது, அதனால நான் தனியாக ஸ்டிச் பண்ணுறேன். இதுவே நீங்கள் வந்துட்டு ரொம்ப தின்னான நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லீஃபில் லேசி டேசி ஸ்டிச் போடும்போதே பீட்ஸையும் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த செஸ்ட் பார்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிசைன் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதில் நம்ம ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அதோட ஃபைனல் லுக் வந்துட்டு ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக வந்திருக்கு. இப்போ இந்த நெக்லைனுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் லைனுக்கு கீழே 1/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டை யூஸ் பண்ணி பிங்க் கலரில் பேக் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அவுட்லைன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம 1 இன்ச்சில் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல 3 லேசி டேசி ஸ்டிச் போட போகிறோம். நாம் செஸ்ட் பார்ட்டுக்கு பக்கத்தில் லீஃபுக்கு என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணமோ அதே ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கேயும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நெக்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். த்ரெட்டை வந்துட்டு அடியில் எடுத்துகிட்டு போய் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதுதான் இந்த எம்ப்ராய்டரி டிசைனோட ஃபைனல் லுக். இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலுமே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.